நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1302வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாரதம் போற்றும் பதிவிரதைகள் அப்படின்ற தலைப்பை பார்த்துருக்கோம். இதில் ஒன்றே விட்டு போச்சு எனக்கு. இதுக்கு சுகன்யா, ஷவன மகரிஷி சுகன்யா அவருடைய கதையை பார்க்க போகிறோம். இந்த சுகன்யா கதை வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, இது வந்து சரியாதின்ற ராஜாவோட பொண்ணு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சினிமாவே வந்து தீண்டு. இந்த சுகன்யா கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இது பீப்புள் ஷுட் நோ. ராமாயண காலத்துக்கு முற்பட்ட இது. கூர்ஜ தேசம் என்பது தற்போதைய குஜராத் பகுதிகள் கொண்ட இடமாகும். இந்த கூர்ஜ தேசம் அனர்த்தம் என்ற பெயராலும் வழக்கப்படுகிறது. வைவஸ்வத மனுவின் 5வது மகன் இஷ்வாகு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவருடைய 7வது மகன் பேர் சரியாதி. சரியாதியின் மகன் அனர்த்தன். இவன் நந்திப்பூரை தற்போது நந்தோல் அகமதாபாத் பக்கத்தில் இருக்கு. அகமதாபாத் பக்கத்தில் தங்கள் தலைநகராக கொண்டு ஆண்ட தேசம் அனர்த்தம். ஷரியாதியின் மகள் சுகன்யா. இவள் பிருகுமுனிவரின் மகனான ஷவன மகரிஷியை மறந்தாள். ஷவன் பிராஷன் ஒரு இது இல்லையா, இந்த முனிவன் பெயராலேயே அது அழைக்கப்படுகிறது. ஷரியாதி மன்னனுக்கு ஒரு நல்ல குணவதியாக பல மனைவியர் உண்டு. ஆனால் அவருக்கு ரூபவதியாக ஒரே ஒரு மகள் இருந்தாள். அவள் தான் சுகன்யா. இவ்வளோ அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு, நெட்டிக்கார பொண்ணு. அவள் எல்லாரிடத்திலும் மிகவும் பிரியமாக பழகினாள். அதனால் எல்லோரையும் எளிதில் கவர்ந்தாள் அவள். ஒருமுறை தன் படை வீரர்களுடன் மனைவியர் மற்றும் மகள் சுகன்யாவுடன் அவள் தோழிகளுடனும் அழகிய வனம் ஒன்றுக்கு சில காட்டுக்கு போகிறான். அங்கே வரத்தை பார்க்குறான். அங்கே அந்த அழகிய வனத்தில் கொடிகள், செடிகள், மரங்கள் பல சூழ மணக்கும் மலர்களும் பாடும் பறவைகளும் பார்ப்பவள் மலையை மைக்கிறேன். அதுபோல் ஷைவன மகரிஷியோட ஆசிரமம் சொல்கிறாங்க. மன்னன் அங்கிருந்து காட்சிகளை கண்டு தன் மனைவியரோடு கழித்திருந்த போது அவருடைய மகள் சின்ன பொண்ணாச்சவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தர அந்த வனத்தை சுற்றி பார்த்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் சற்று நிழலான பகுதியில் ஷவன மகரிஷி என்ற முனிவர் சமாதி நிலையில் இருந்தார். மூச்சை அடக்கி உணவை ஒதுக்கி தேவியின் தியானத்தில் ஈடுபட்டவர். பல வருஷங்கள் அப்படியே இருந்ததால் காலப்போக்கில் அசைவில்லாத அந்த முனிவரை சுற்றி புற்றுக்கள் எழும்பின. அது முழுக்கமே புற்று. இந்த பாம்பு புத்து, எறும்பு புத்து, கரையான் புத்துன்றவன் இந்த புத்து மூடின்றது. விளையாடி கொண்டே அவங்க வந்து சுகன்யா புற்றில் இருக்கும் இடத்தை வந்து விட்டார். அப்பொழுது புற்றில் இருப்பவர்கள் புற்றில் இருந்த 2 துவாரங்கள் வழியாக 2 ஒளிக்கற்றைகள் வெளியில் தெரிந்தன. அது மின்மணி பூச்சாளர்கள் படித்து தெரிஞ்சு சொல்லிட்டு பார்த்தா முனிவரோட கண் அது. அதனால் அவருக்கு தெரியாமல் ஒரு குச்சியை கொண்டு இந்த பொந்தின் வழியாக விட்டார். அந்த ஒளிக்கீற்று முனிவரின் கண்களில் வருவதை அவள் அறிந்திருக்கவில்லை. உள்ளே விட்ட குச்சி முனிவரின் கண்களை குத்தி விட்டது. பாருங்கள், அந்த அந்த போராய காலம் வரும்போது எப்படிலாம் வருது பாருங்கள். அந்த குச்சி வந்து முனிவரோட கண்ணை குத்திடுறது. கண்ணை குத்தினா கண் போயிடும், ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு. இவன் சும்மா இருக்கலாமா, இன்னொரு கண்ணையும் குத்துறா மாதிரி. ஸோ உள்ளேருந்து சத்தம் வேறு கேட்கறது, ரத்தம் வேறு வருது. சிறிது நேரத்தில் மன்னரையே அந்த பரிவாரத்தை இனம் தெரியாத ஒரு வியாதி பிடித்து கொண்டது. ஒருவருக்கு மலஜலம் கழிக்க வரவில்லை. 1 பாத்ரூம் வரல, 2 பாத்ரூம் வரல. உடனே அரசன் அவையை கூட்டி இதுக்கு காரணம் என்னவென்று கேட்டான். மந்திரிகளை, ஒருவர் இங்குள்ள குளக்கரையில் தவம் இருக்கும் சேவன முனிவருக்கு ஏதோ யாராவது அறியாமல் பழப்பெஞ்சிருக்கலாம், அதனால் அவர்கிட்ட சாபமாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாவ. அப்பொழுது அங்கே வந்த குழந்தைக்கு சுகன்யா தான் விளையாடி கொண்டது போது புற்றிலிருந்து 2 துவாரம் வழியாக ஒளி வந்ததாகவும் மின்மணி பூச்சியை நினச்சின்னா குத்திட்டம்பா, நான் தான் ரீசன்ஸ் ஒத்துன்றாவோ. அப்போ புற்றிலிருந்து வெளியே வந்த முனிவரின் கண்கள் இரத்த குளமாக கண்ட மன்னன் கலங்கி தன் குழந்தையை தெரியாமல் செய்த தவறுக்கு தன்னையும் தன்னை படைப்பறிவாரத்தில் மன்னிச்சிருங்கன்றான். அதுக்கு முனிவர் கோபம் கொண்டு, நான் என்ன செய்வேன், கோபம் என்னுடைய வழக்கம் இல்லை, நான் என்ன பாவம் செய்தேனோ,
அதனாலேயே அம்பிகை என்னை தண்டிக்கிறாள். ஆனால் கண்ணெழுந்து நான் என்ன செய்வேன்? இனிமேல் எனக்கு கண்ணாக வந்து யார் எனக்கு பணிவிட செய்வான்னு கேட்குறாரு. வயசானவர், கண் வேறு போயிடுது. அதுக்கு மன்னர் முனிவரே கவலையே படாதுங்க, தங்களை படப்பரிவாரெலாம் வச்சுருக்கேன். ஏ ராஜா, என்னதான் நீ வச்சுருந்தாலும் சரி, அவள்லாம் வந்து பணம் இருக்கிற வரைக்கும் தான் பண்ணிட்டுருப்பா. அப்போ அந்த அஃபெக்ஷன் இருக்காது. எனக்கு அது மாதிரி அது வேண்டாம், எனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி விடுன்னு கேட்குறாரு. முனிவரின் கோரிக்கை கேட்டு திகைத்த மன்னன் அறியாமல் பருவத்தில் அறியாமல் செய்த பிழைக்கு இந்த குழந்தைக்கு இந்த பெரிய தண்டனையா? முனிவரும் மிகவும் வயதானவர், இவ்வளோ குழந்தை, முனிவருக்கு இப்போது கண்ணும் தெரியாது, எந்த விதத்தில் எந்த பொருத்தமும் இல்லையே சொல்லிட்டு வருத்தப்படுறான். ராணியும் வருத்தப்படுறா. இந்த திருமணத்தை கண்டால் எல்லாம் எள்ளி நகையாடுவார்களே பார்க்குறான். அப்போ சுகன்யா சொல்கிறேன், அப்பா நான் பரவாயில்ல, எல்லோருக்கும் வியாதி நீங்கி எல்லாம் சுகமடையணும், நான் தான் ரீசன் ஆகிட்டேன் அதுக்கு, ஆனால் எனக்கு பண்ணி கொடுங்கன்றார். ராஜா ராணி விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணுறா. அதுக்கு மன்னன் குருவாக எண்ணி பணிபடி செய்து புரியலாம், ஆனால் புருஷனாக வந்து எப்படி பண்ணுறது கஷ்டம், நீ உடல் அளவிலும் உல அளவிலும் மிக பக்குவம் பெறவில்லைன்னு சொல்கிறான் ராஜா. ஆனால் அந்த குழந்தை பெரியோருக்கு உள்ள ஞானத்துடன் தன் தந்தைக்கு பதிலளித்து தனியாக வனத்தில் தபம் செய்து வந்த வயதான சவர மகரிஷியின் கண் பார்வையை நான் பருத்தி விட்டேன். கண்தானே அவருக்கு முக்கியம், கண்ணில்லாத அவரை கவனித்துக்கொள்ள ஒரு மனைவிதான் அவசியம், அவளால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அதனால் ஹோல் மிஸ்டேக்ஸ் லைஸ் ஆன் மை பார்ட்ன்றாவோ, நான் தான் கடமை செய்யணும்னு சொல்கிறாவோ. மன்னர் மந்திரிகளும் எத்தனை கூறினாலும் ஏற்கவில்லை. சுகன்யா அவளோட உறுதியான மனத்தை கண்டு அனைவரும் வேப்பனில் ஆழ்ந்தனர். அவளுடைய மனோதிடமும் கண்டு மன்னனின் மனம் மாறியது. எல்லோரும் மிகவும் மீண்டும் மனத்துக்கு சென்று முனிவரை வணங்கினர். சுகன்யாவை திருமணம் செய்ததாக முனிவரிடம் கூறினார். முனிவரும் மனம் மகிழ்ந்தார். அந்த நொடியிலேயே எல்லாருடைய இந்த வைத்திய பலியெல்லாம் சரியாயிடுத்து, எல்லாருக்கும் பாத்ரூம் வராச்சித்து. ஸோ நல்ல நாளில் முனிவருக்கும் சுகன்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கன்னிகாதானம் பண்ணி தரார் ராஜா. யார்? சரியாதி. சுகன்யாவை தான் இதுவரை வாழ்ந்த இந்த அரசபோகத்தின் இளமையை தொடர்ந்து மரபொழி தரிசன ஆசிரமத்துக்கு வந்துடுறா. தன் தந்தையிடம் அறிந்தது எப்படி வசிஷ்டரின் பத்தினியாக வாழ்ந்து வந்தாலும் இன்றும் அதை வழிகாட்டுறது போல் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன்றாவோ. ஆனால் மகளை இந்த கோலத்தில் பார்க்க மிகவும் கண்களைனா மன்னன். அந்த நாட்டு பிரஜைகளும் கண்ணீர் வெடித்தனர். ஆனால் அவருக்கெல்லாம் ஆறுதல் கூறினா சுகன்யா. வேறு வழின்னு சுகன்யாவை விட்டுட்டு வாழ போகிறா. சுகன்யா தன் கடமைகளை அன்றிருந்த செய்ய தொடங்கிட்டார். இதற்கும் கண் கலங்கவில்லை. கணவருக்கு வந்து குளிப்பாட்டி விடுறது, தொடச்சி விடுறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது, சாப்பாடு போடுறது, அவருக்கு ஜபதம் எல்லாம் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறது எல்லாம் பண்ணுறா. பாவம், இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. இவ்வாறு தன் இல்லத்தையும் நல்ல நடந்துக்கும் போது ஒரு நாள் அதிகாலையில் ஆசிரமத்து பக்கத்தில் இருந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தாள். அப்பொழுது வந்து அஸ்வினி தேவர்கள், நாசாட்சியா தஸ்ரா, அஸ்வினி குமாரர்கள் சூரியகுமாரர்கள், சந்தியாவுக்கும் சூரியனுக்கு பிறந்தவன். ஒருத்தன் பேர் நாசாட்சியா, ஒருத்தன் பேர் தஸ்ரா. அவள் ட்வின்ஸ். அவள் பிறக்கும்போது குதிரை முகத்தோடு பிறந்து பிரம்மதேவரின் அருளினால மனித முகத்துக்கு மாறினவ. ஆயுர்வேத வைத்தியா, திரிலோக சஞ்சாரி. அவ எனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவள் அந்த அஸ்வினி குமாரர்கள் அவளது அழகை எடுத்து சொக்கினர். அவளது அழகு அவளை நோக்கி இழுத்து சென்றது. அவளை எதிரே போய் நின்றார்கள். ராஜகுமாரியை போல் இருக்கு, நீ யார்? இந்த காட்டில் இருந்து நான் வந்து சரியாதி ராஜாவோட பொண்ணு, நான் செவரமகரியை கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றார். அவள் வயசானவராச்சாரின்னு சொல்கிறா. அவள் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்கிறார். அவள் என்ன, அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அது ராஜகுமாரி ஒரு முனிவனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் யாருக்கு தான் ஆச்சரியமாக இருக்காது? பெண்ணே, பெரிய கொள்ளை மிக அழகான படுகிறாய், எப்படி இந்த வயதான முறையை படிக்காது? அது அவரை விட்டுட்டு வந்துடுவான். எங்கள் 2 பேரில் யாராவது கல்யாணம் பண்ணிக்கொண்டாவா. சரியான ஆடைகளும் ஆபரணம் கூட இல்லாமல் தேவஸ்திரீ கூட அழகில் ஜொலிக்கிறாய். நீ நல்ல வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அணிந்தாலும் உன் அழகுக்கு இணை நீதான், வேறு யாருமே உனக்கு ஈக்குவலான்ட்டு அப்படியா சொல்கிறா. அவளுக்கு பிடிக்கல அதனால் பேசுறது. அஸ்வினி தேவர்கள் அவள் அழகில் மயங்கி அவளை மிகவும் புகழ்ந்து தள்ளினார். ஆனால் சுகன்யாவுக்கும் அந்த வார்த்தைகள் இருக்கவில்லை. பிற ஆடவர்கள் அந்த புகழ்வை விரும்பவில்லை. அங்கே நிற்பதற்கே மிகவும் சங்கடப்பட்டாள்.
அஸ்வினி தேவர்கள் இருவரும் அவள் அருகில் நின்று கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் கேள்விகளை கேட்டு வார்த்தைகளாலேயே அவளை மயக்க முயன்றனர். ஆனால் அவளுக்கு பிடிக்கல. இறுதியில் அவர்களிடம், தேவர்களே, நான் என் கணவனை தவிர யாரிடமே எனக்கு பற்றுதல் இல்லை. எந்த ஆசையை பார்த்து பிரிக்க முடியாது. நீங்கள் வந்த வழியே போகலான்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய மன உறுதியை கண்ட தேவர்கள் மிக மகிழ்ந்து அவரிடம், சுகன்யா, நாங்கள் அஸ்வினி குமாரர்கள் உன்னுடைய வயதான கணவரை அழகான இளமையான வாலிபம் கொண்டவா மாற்றுகிறோம். குருடான கணவருக்கு பார்வை தரோம். அதற்கு முன் நாங்கள் இருவரும் இந்த குளத்தில் உன் கணவரோட நீராடுறோம். எங்களை கூட யார் உன் கணவனை கண்டுபிடிச்சிட்ட இதெல்லாம் நடக்கும்ன்ற. ஸோ ஆத்துக்கார் கண்ணு வரணுமே சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அந்த இதுக்கு. ஸோ 3 பேர் குளிச்சுன்றது 3 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கா. ஸோ தன் கணவனை இளமையாக்குவதே அவர்கள் சொன்னதை விட கண்களுக்கு மீண்டும் கண்கள் வந்துடும் சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதுன்னா அவளால் தான் அவர் கண்ணு போச்சு. ஸோ கண்ணை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாள். அவரும் அன்பான அவளை நோக்கி, ஏனம்மா நான் கிழவனாக இருப்பது பிடிக்கவில்லையான்னு கேட்க, உடனே சுகன்யாவும் பதறிக்கொண்டு, சுவாமி என்னை தவறாக எண்ண வேண்டாம். உங்களை இந்த கோலத்தில் விரும்பியே திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் நான் செய்த செயலாக உங்களுக்கு கண் பார்வை போயிடுத்து, அது உங்களுக்கு வரணும்னு வேறு பண்ணுறேன். ஸோ அவருடைய தூய அன்பை கண்ட சேவன மகரிஷி, கவலைப்படாத சுகன்யா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். இந்த போட்டியில் வெற்றி பெறுவாய் அப்படிலாம் சொல்லி ஜெகன்மாதாட்ட வேண்டிக்கோன்ற. இப்போ குளிச்சுட்டு வந்தால் 3 பேரும் முணுக்கிறான். இப்போ இவன் மாலை எடுத்துன்னு வரா. அப்போ அம்பாள் காமிச்சு விட்டுறா இவன் ஆத்துக்கார. கரெக்டாக அவர் கழுத்தில் மாலையை போட்ட உடனே அஸ்வினி குமார்னு ஆச்சரியப்பட்டு போகிறான். எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறா அவள். ஸோ அவள் அர்ச்சனையரிடம் என் பர்த்தா இதுக்கு ஒப்புக்கொண்டார் மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி நடந்துடுறது. அம்பாளை நினச்சி இது பண்ணதுனால ஷீ காட் ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. அம்பிகை ஆட்டிப்படி எதிரே கணவன் சென்று கணவன் முன்னே சென்று அவரை நமஸ்கரித்தார். அஸ்வினி தேவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். முனிவருக்கு இளமையும் தேஜஸும் கண்பார்வையும் மீண்டும் கிடைத்தது. தன் பதியான சேவனரை சரியாக தெரிந்த சுகன்யாவை அஸ்வினி தேவர்கள் வியந்து போராட்டினர். வயது குறைந்து ரூபம் வலிமையாக மாறிய சேவனர் அஸ்வினி தேவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுக்கு செய்து உதவிக்கு என்ன வேணும் கேட்கும்போது, எனக்கு சோமபானமே தரமாட்டேன்றான் இந்திரன், அதனால் எல்லா யாகத்தையும் சோமபானம் தரணுன்ற. இது எப்படியாக இருக்க, சரி தர ப்ராமிஸ் பண்ணுறார் அவர். அப்போ இவாளை பார்க்கறதுக்காக சரியாதி மன்னரும் அவள் பொண்டாட்டியும் வரா. நான் மகாராணியை வந்திருக்கா. இவள் அதுக்குள்ள குளத்துலேருந்து ஆசிரமம் திரும்புகிறா. இங்கே பார்த்தா புதிய ஆடவனோட நிற்கிறான்னு சொல்லிட்டு ராஜா கோவம் வருது. உங்கள் ஆத்துக்கார் எங்கடி கடவரை காணமே, இங்கே புதுசாக வந்துருக்கான் வாலிபன்ல இல்லை. அவர் தான் இவர் சொல்ல நம்பிக்கை இல்லை ராஜாவுக்கு. நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்புறம் அவரு சொல்கிறார், நான் அஸ்வினி குமாரனுக்கு சோமபானம் தரேன் சொல்லியிருக்கேன் அப்படிலாம் சொன்ன உடனே சரி ராஜா ஒத்துக்கிறான். பெரிய இந்த சோமயாகம் பண்ணுறார் அரண்மனையில். யார்? சவன மகரிஷி சோமயாகம் பண்ணி அந்த சோமரசத்தை கொடுக்குறான். அப்போ இந்திரன் தடுக்கிறான். எப்படி கொடுக்குறாள் பாடி, அவளுக்கு அருகதை கிடையாதுறான். அப்போ இந்திரனோட வஜ்ராயத்தை அப்படியே நிறுத்திடுறாரு. கையை தூக்க முடியல அவனால். ஸோ நீ ஒத்துக்கிறான்னு சொன்ன உடனே கடைசியில் இந்திரன் ஒத்துக்கிறான். எல்லா யாகத்திலையுமே சோபாமானம் இவாளுக்கு உண்டு. யாருக்கு? அஸ்வினி குமாருக்கு உண்டு சொன்ன உடனே சவன மகரிஷினால் அஸ்வினி குமாரருக்கு சோமபானம் தரப்பட்டது. பின்னாடி இருக்கிற சோம யாகத்துல எல்லாம் மிச்சம் எல்லா யாகத்துலேயுமே அவளுக்கு பங்கு உண்டு. இந்திரன் எல்லாரையும் மட்டம் தட்டிச்சுருந்தான். ஸோ அந்த தட் வாஸ் ஆல்சோ ரிமூவ்டு. ஸோ இவருக்கு கைமாற்று கடனாக இது செஞ்சு அவள் பண்ண செயலுக்கு இவர் பிரதி உபகாரம் பண்ணிட்டார் இவர். ஸோ அதனால் எல்லா ஹோமத்துலேயும் யாகத்துலேயும் அஸ்வினி குமாரர்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சோமபானமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் படங்கள் 2-3 படம் தான் நான் எடுத்தேன். இதில் இந்த படம் சுகன்யா காட்டில் போய் இந்த சபன மகரிஷியோட கண்ணை குத்துறது. அப்புறமா அஸ்வினி குமாரா அவள் சுகன்யாவுக்கு வரம்பளிக்கிறது. 3 பேர் ஒரே மாதிரி இருக்கா. அவள் கண்டுபிடிச்சிடுறா. அவள் அடுத்ததாக சுகன்யாவுக்கு சேவருக்கும் கல்யாணம் ஆகும்போது
கடைசி இந்த படம் வந்து அவளை கிவிங் இந்த இளமையை கொடுத்துட்டார் இல்லையா, சுகன்யாவும் சேவனனும் இளமை திரும்ப இருக்கிறா, அஸ்வினி குமாரா மேலோகத்துக்கு போகிறாவா அந்த படம். இந்த சுகன்யான்ற இந்த பொண்ணு நல்ல பேர், இது சுகன்யா. ஸோ ஷவனோட பத்தினி, பாரதம் போன்ற பதிவேதைகளில் ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஸ்ரீமதி ரஞ்சனா பாலசுப்ரமணியமும் திரு பாலசுப்ரமணியம் வெளியிட்ட பாரதம் போன்ற பதிவேதைகளில் இந்த கதை வந்திருக்கு. இது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.